மகா கணேசருக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கிறத நாம படிச்சிருப்போம், கேட்கவும் செஞ்சிருப்போம். விநாயகர் சதுர்த்தியும் போது பலவிதமான கணேசரினுடைய திருவுருவங்களை பண்றத நம்ம பார்க்கவும் செஞ்சிருப்போம். அந்த வகையில பலவிதமான வடிவங்களுடைய மகா கணேசருக்கு மிகவும் முக்கியமான ஒரு வடிவமாக கருதப்படுவது ஹேரம்ப கணபதியினுடைய வடிவம். அந்த ஹேரம்ப கணபதி எப்படிப்பட்டவர், அவரினுடைய அருள் நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தும், அவரை எப்படி வழிபடணும், அவரோட ரகசியங்கள் என்ன இப்படின்னு இதுவரைக்கும் நீங்க கேட்காத பல அரிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொளிய முழுசா பாருங்க. ஹேரம்ப கணபதி அப்படின்னு சொல்லும் பொழுதே பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஹேரம்ப அப்படிங்கிற வார்த்தைய ஹே ரம்ப அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க. இந்த ஹே அப்படிங்கிற வார்த்தைக்கு அனாதையானவன், உதவியற்றவன், திக்கற்று நிற்கக்கூடியவன், பெரும் கஷ்டத்துல இருக்கக்கூடியவன், கடன்ல இருக்கக்கூடியவன் இப்படின்னு பலவிதமான அர்த்தங்களை சொல்லலாம். ரம்பன், ரம்பக அப்படின்னா என்ன அர்த்தம்னா காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான கஷ்டம், எவ்வளவு கொடிய கஷ்டம், எவ்வளவு பெரிய கொடுமையான வேதனையில இருந்தாலும் அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து நொடியில் காப்பாற்றக்கூடிய கணேசரினுடைய வடிவம் அப்படிங்கிறதுனால ஹேரம்ப கணபதி அப்படின்னு இவருக்கு பேரு. அதாவது கஷ்டங்களிலிருந்து, அதாவது கடக்க முடியாத கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் ஹேரம்ப கணபதி அப்படின்னு சொல்றோம். இந்த விநாயகர் வழக்கமான விநாயகர் போல இல்லாம 5 முகங்களோட கூடி இருக்கார். அதாவது இவருக்கு ஒரு முகம் இல்ல, 5 முகங்கள் சொல்லப்படுது. 5 முகங்களும் யானையினுடைய முகங்களாக சொல்லப்படுது. ஏன் இவருக்கு 5 முகங்கள் அப்படின்னு கேட்டான்னா அந்த 5 முகங்களினுடைய வர்ணங்கள், அதாவது வண்ணங்கள், அதாவது நிறங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும். என்னென்ன நிறங்கள்ல அவருடைய திருமுகம் இருக்கு அப்படின்னா சுத்தமான முத்தினுடைய வண்ணத்திலையும், தங்கத்தினுடைய வண்ணத்திலையும், அழகான கருநீல வண்ணத்திலையும், மல்லிப்பூவினுடைய வண்ணத்திலையும், இன்னும் சொல்ல போனா அழகான மஞ்சள் வண்ணத்திலையும் 5 முகங்கள் இந்த ஹேரம்ப கணபதிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹேரம்ப கணபதியினுடைய 5 முகங்கள் எதை குறிக்குது அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 பூதங்களை குறிக்குது. அதே போல கணேசரினுடைய தந்தையான சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 முகங்கள் இருக்கு. அப்பாவுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடிக்கு இவருக்கும் அப்பாவுக்கு என்னென்ன 5 முகங்கள் இருந்ததோ அந்தந்த 5 முகங்களினுடைய வண்ணங்களிலேயே இவருக்கும் 5 முகங்கள் இருக்கு. அதாவது இந்த 5 முகங்கள் கொண்ட பரமேஸ்வரனை ருத்ர சூக்தத்தால, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீருத்ரத்தால புகழப்பட்ட இறைவனினுடைய சம்ஹார சக்தியாக நாம சொல்றோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த பரம்பொருளினுடைய சம்ஹார சக்தியினுடைய மற்றொரு வெளிப்பாடாக இந்த ஹேரம்ப கணபதியானவர் இருக்கார். அதாவது பரம்பொருள் அழிக்கக்கூடிய தன்மையுடைய அந்த அவரினுடைய சக்தி இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடாக ஹேரம்ப கணபதியானவர் கருதப்படுறார். அதனால நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அழிப்பதில் மிகவும் வல்லமை கொண்டு இந்த ஹேரம்ப கணபதியானவர் இருக்கார். இவரினுடைய வண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா கோட்டி சூரிய பிரகாசத்தோட இவர் பிரகாசிக்கிறாராம். கையில விதவிதமான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்காராம். பாசம், அங்குஷம், திரிசூலம், கபாலம், அப்புறம் அழகான சுத்தியல் போன்ற பலவிதமான ஆயுதங்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கார். இவர் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு அற்புதமான தத்துவங்களை நமக்கு காட்டுது. கீழே இருக்கக்கூடிய 2 கைகள்ல நமக்கு அபய முத்திரையும் வரத முத்திரையும் காட்டுறார். அதாவது அபயம் அப்படின்னு சொல்லுவது என்ன அப்படின்னா இனிமே உனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறத காட்டுவதாகவும், வரத முத்திரை எதை காட்டுது அப்படின்னா நாம கேட்ட வரத்தை எல்லாம் கேட்டபடியே கொடுக்கக்கூடிய தன்மையையும் காட்டுது. அபய முத்திரையினுடைய வரல்கள் எதை நோக்கி இருக்கும்னா மேல நோக்கி இருக்கும். வரத முத்திரையில வரல்கள் எதை நோக்கி இருக்கும்னா கீழ் நோக்கி இருக்கும். ஆக மொத்தத்துல மேல் நோக்கிய கையும் கீழ் நோக்கிய கையும் தாங்கக்கூடிய இந்த ஹேரம்ப கணபதி மேலுலகத்தால, அதாவது வானுலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கலோகத்துல கிடைக்கக்கூடிய போகங்களையும், முக்தி அப்படிங்கிற அற்புதமான வீட்டு இன்பத்தையும், பூமியில அனுபவிக்கக்கூடிய பலவிதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அப்படிங்கிறதுனால மேல் நோக்கிய அபய முத்திரையையும் கீழ் நோக்கிய வரத முத்திரையையும் இவர் தாங்குகிறார் அப்படின்னு நமக்கு காட்டுது. அதே போல இவர் கையில உடைக்கப்பட்ட ஒற்றை தந்தமானது இருக்கு. விநாயகரை நாம ஏக தந்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கையில் ஒற்றை தந்தத்தை தாங்குபவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஹேரம்ப கணபதியினுடைய கையில ஏன் ஒரே ஒரு தந்தம் இருக்கு அப்படின்னா எங்கும் நிறைந்து எதிலும் கலந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் நான் ஒருவன் மட்டுமே
அப்படின்னு நமக்கு காட்டுவதற்காக கையில உடைந்த ஒற்றை தந்தத்தை ஹேரம்ப கணபதியானவர் வைத்திருக்கார். அது மட்டும் இல்லாம இவர் கையில ஒரு கபாலத்தை தாங்கி இருக்கார். இந்த கபாலமானது உள்ள காலியாக இருக்கக்கூடிய ஒரு கபாலமாக இருக்கு. இது எதை காட்டுது அப்படின்னா, நல்ல பக்குவப்பட்ட ஞானிகளோட மனதில் ஆணவம் அப்படிங்கிற ஒரு கெட்ட குணம் இல்லாமல் அவர்களினுடைய மனம் தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையை அடையுது இல்லையா, அந்த நிலையை உணர்த்தக்கூடியதாக இந்த கபாலமானது இருக்கு. இப்படி ஞானத்துல மிக உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியவராக கையில கபாலத்தை தாங்கக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த ஹேரம்ப கணபதியானவர் கையில ருத்ராட்ச மாலையை தாங்குகிறார். இந்த ருத்ராட்ச மாலை எதை குறிக்குது அப்படின்னா, மொழிகள்ல இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களும் இவரினுடைய ருத்ராட்ச மாலையில இருக்கிறதாக புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது. அந்த வகையில கையில ருத்ராட்ச மாலை தாங்கிய இந்த ஹேரம்ப கணபதியை நாம வழிபடும் பொழுது நமக்கு பலவிதமான ஞானங்களும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இவர் கையில வைத்திருக்கக்கூடிய சுத்தியலானது நம்மளினுடைய அழிக்க முடியாத கர்மங்களை அழித்து ஒழித்து உடைத்து தூக்கி எறிவதற்காக இவர் கையில சுத்தியை வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடிய தடைகளையும் இவர் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சுத்தியலால அடித்து ஒடித்து விரட்டி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் கையில இருக்கக்கூடிய அங்குஷமானது நம்மளினுடைய ஆணவத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வண்ணமாக இவர் கையில வச்சிருக்கார். இப்படி இவர் கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஞானத்தை கொடுக்குது, வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்குது, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குது, நம்மளோட கெட்ட குணங்களை அழிக்குது, ஆணவத்தை அழிக்குது, மொழியில நல்ல புலமையையும் தேர்ந்த ஞானத்தையும் கொடுக்குது. இப்படி ஹேரம்ப கணபதியை வழிபட்டால் கிடைக்காத தன்மைகளே இல்லை அப்படின்னு சொல்றா போல பலவிதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வமாக இருக்க. அது மட்டும் இல்லாம இவர் கையில இருக்கக்கூடிய திரிசூலமானது முக்குணங்களை குறிக்குது. சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 குணங்களினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த திரிசூலத்தை கையில் தாங்குவதனால முக்தி இன்பத்தையும், அதாவது இந்த முக்குணங்களையும் கடந்த முக்தி இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்க. இவர் கையில ஒரு அழகான மோதகமும் இருக்கு. இந்த மோதகம் எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது உள்ளுக்குள்ள இனிமையாகவும் வெளியில அரிசி மாவாலையும் செய்யப்பட்டது மோதகம். அந்த வகையில உடம்புக்குள்ள ஆன்மாவானது இருக்கு அப்படிங்கிறதை காட்டக்கூடிய இந்த மோதகத்தை அவர் கையில் தாங்கி கொண்டு ஆன்ம ஞானத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டியபடி கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாம இவருடைய வாகனமாக சிங்க வாகனம் சொல்லப்படுது. சிங்க வாகனம் காட்டுக்கே ராஜாவாக சொல்லப்படுது. அப்படி நாம பார்க்கும் பொழுது இந்த ஹேரம்ப கணபதியை வழிபடக்கூடியவர்களுக்கு உயர்ந்த ராஜ போகங்களும் அனைவரும் மதிப்பது போல ஒரு உயர்ந்த வாழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இந்த ஹேரம்ப கணபதியானவர் இருக்க. இன்னும் நாம மந்திர சாஸ்திரங்கள்ல ஆழ்ந்து போய் படிக்கும் பொழுது இந்த ஹேரம்ப கணபதிக்கு ஒரு தேவி இருக்கிறதாகவும், இந்த ஹேரம்ப கணபதியை ரகசியமாக வழிபடுவதற்கு பல வழிமுறைகளையும் நம்மளோட முனிவர்களும் புராணங்களும் தந்திர சாஸ்திரங்களும் சொல்லுது. ஆனா இதையெல்லாம் படித்து ஒரு தேர்ந்த குருவுக்கிட்ட போய் கத்துக்கிட்டு நாம செய்வதற்கு இந்த ஜன்மத்துல நம்ம முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது முத்கல புராணத்துல அற்புதமாக ஒரு ஹேரம்ப கணபதியினுடைய துதியானது சொல்லப்பட்டிருக்கு. அந்த துதியை நாம சொல்லி ஹேரம்ப கணபதியை வழிபடும் பொழுது அனைத்து நன்மைகளையும் கொடுத்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி இந்த ஹேரம்ப கணபதியானவர் நமக்கு அருள் செய்கிறார் அப்படிங்கிறது பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மை. அந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்தோத்திரம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவாக நான் அந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை போடுறேன்.